திருமாவளவன் சொன்னாராம், இவங்க 2 பேரும் கூட்டணி வச்சா இவங்க இந்த கட்சிகளுடைய எதிர்காலமே இல்லாம போயிடும் அப்படின்னு அக்கறையில சொன்னாராம். எனக்கு சிஎம் பதவி கூட வேணாங்க, ஆனா திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சா கட்சிகளுடைய எதிர்காலமே இல்லாம போயிடும் அப்படின்னு திருமாவளவன் சொன்னாராம். அப்படி சிஎம் பதவியே வேணான்னு சொன்ன திருமாவளவன் இப்ப என்னத்துக்கு இந்த விஷயத்தை வந்து வெளியில சொல்றாரு? அப்போ அது நடந்திருந்தா எதிர்காலம் இல்லாம போயிடும் அப்படின்னு சொன்னார்ல, இதை சொல்றதுனால இந்த கட்சிகளுக்கு எதிர்காலம் இல்லாம போயிடும் அப்படின்னு திருமாவளவனுக்கு தெரியாதா? தெரியும்ல. இந்த இன்டர்வியூ அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் செட்டப். அதிமுகவை இன்னும் பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக திமுக எடுத்த ஒரு முயற்சி. சோ இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தாவது அதிமுக காரங்க கொஞ்சம் திருந்தணும். தமிழக வெற்றி கழகம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வச்சுக்கிறேன். நீங்க விசிகாவை மட்டும் என்னைக்குமே நம்பிடாதீங்க. ஆட்சிக்கே ஆபத்தா வந்து முடியும். அனைவருக்கும் வணக்கம். ஒரு செய்தி ஒன்று சொல்லட்டுங்களா? திருமாவளவன் நியூஸ் 18 தமிழ்நாடு அந்த சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதுல அவர் பேசின கருத்து அப்படிங்கிறது சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. என்னப்பா அவ்வளவு ஒரு ஆகச்சிறந்த கருத்தை சொல்லிட்டாரு அப்படின்னா, அந்த அளவுக்குலாம் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயத்த வந்து வெளியில சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க, தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. இதை நம்ம வெளிப்படையா பாக்குறோம் அப்படின்னா, அப்படியே மேலோட்டமா பாக்குறோம் அப்படின்னா, ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்குறாரு, அதுல ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம பொதுப்படையா பாக்குறப்ப அப்படிதான் தோணும். ஆனா இது அப்படி கிடையாது. திருமாவளவன் திமுகவுடைய அஜெண்டாவுக்கு வேலை பார்த்திருக்காரு. இந்த இன்டர்வியூவே திமுக சொல்லி தான் திருமாவளவன் கொடுத்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்த இதை நீங்க கொஞ்சம் ஆழமா பார்த்தீங்க அப்படின்னா புரியும். இப்போ அதிமுகவில் எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரியும். எல்லாருமே வந்து தலைமை மேல ஒரு நம்பிக்கை இல்லாம நிறைய பிரச்சனைகள் மாத்தி மாத்தி சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமா அதிமுகவில் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்துல திருமாவை வச்சு ஒரு இன்டர்வியூ கொடுக்க வச்சு இன்னும் அதிமுகக்குள்ள ஒரு குழப்பத்தை கொண்டு வரணும். அதிமுக தொண்டர்கள் மத்தியில ஒரு நம்பிக்கையின்மையை உருவாக்கணும். இந்த இன்டர்வியூல அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி யாருக்கும் சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்கல, சிங்கிள் பார்ட்டிக்கு எதுக்கும் மெஜாரிட்டி கிடைக்கல அப்படிங்கிற சூழல்ல வந்து திருமாவளவன் அவர்களை கூப்பிட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு விஷயம் பேசினாங்களாம். என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு எங்கேயுமே திருமாவளவன் வந்து திமுக இந்த முயற்சியை எடுத்தாங்க அப்படின்னு சொன்னதே கிடையாது. அதுலயே நீங்க யோசிச்சுக்கோங்க. இந்த இன்டர்வியூல சொல்றாரு திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து முயற்சி பண்ணாங்க அப்படின்னு, அதாவது ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னு. ஆனா அந்த முயற்சியை எடுத்தது எல்லாமே அதிமுக அப்படின்னு அழுத்தமா திருமாவளவன் பதிவு பண்றாரு. சோ திமுக கூப்பிட்டு இவங்கள்ட்ட திருமாவளவன் அவங்க கிட்ட கேட்கிறாங்களாம், இத மாதிரி நமக்கு ஒரு ப்ரொபோசல் வந்திருக்கு, அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொபோசல் வந்திருக்கு, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது அந்த இடத்த என்னத்தை திருமாவளவன் பதிவு பண்றாரு அப்படின்னா, அதிமுக இந்த முயற்சியை எடுக்கிறாங்க, அதாவது திமுக தான் தீய சக்தி அப்படின்னு சொல்லி கட்சியை வளர்த்த அதிமுக அந்த முயற்சியை எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த திருமாவளவன் பதிவு பண்றாரு. சோ அதுக்கு திருமாவளவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்டாலின் கேட்டதுக்கு திருமாவளவன் என்ன சொன்னார் அப்படின்னா, ஐயோ அது வந்து உங்களுடைய கட்சி, திருமாவளவனுக்கு அவர் கட்சியை பத்திலாம் கவலையோ எதுவும் பயமா கிடையாதுங்க, உங்களுடைய கட்சியோட எதிர்காலத்துக்கே இது பெரிய கேள்விக்குறியா போயிடும் ஸ்டாலின் அவர்களுக்கு இவர் சொல்றாராம். சோ அந்த முடிவை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து திருமாவளவன் அவர்கள் வந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நடந்தது திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது. அதுல முதலமைச்சர் கேண்டிடேட் யார், முதலமைச்சர் யார் அப்படிங்கிறதுலாம் வேற விஷயம். அடுத்து திருமாவளவனுக்கு என்ன ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டுதான், திருமாவளவன் சிஎம் கேண்டிடேட், அதாவது சிஎம்மா, திருமாவளவன் சிஎம்மா, மற்றபடி உதயநிதி ஸ்டாலினோ இல்லை நம்ம எடப்பாடி பழனிசாமியோ உங்களுக்கு கீழே டெபுட்டி சிஎம்மா இருந்துப்பாங்களாம். ஸோ இதை மாதிரி ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறத திருமாவளவன் கிட்ட கேட்டாங்களாம். திருமாவளவன் அப்பயே சொன்னாதான், எனக்கு வந்து சிஎம் பதவிலாம் முக்கியம் கிடையாது, எனக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள் தான் முக்கியம், இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தான் முக்கியம், ஸோ அது இங்க அந்த அரசியல் அப்படிங்கிறது இங்க ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு திருமாவளவன் சொல்லிட்டாராம். எங்க ஒரு சிஎம் பதவி வருது அப்படின்னா அந்த பதவி வச்சு இங்க எவ்வளவு பண்ணலாம், ஆனா அது வேணாமா, அதை தாண்டி இங்க இவர் என்ன செய்ய போறாரு அப்படின்னு எனக்கு தெரியல. அப்புறம் எனக்கு சிஎம் பதவியே வேணாம், இங்க இருக்கக்கூடிய அரசியல் மக்கள் முடிவு தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்புறம் என்னத்துக்கு 8 சீட்டு கொடுத்தப்ப எல்லாரும் உட்காந்துட்டு அழுதிங்க, 10 சீட்டு வேணும் அப்படின்னு என்ன கேட்டீங்க, அதுக்கு சீட்டே வேணாம், சிஎம் பதவியே வேணாங்கிறப்போ 8 சீட்ல இருந்து 10 சீட்டு வாங்கி என்ன பண்ண போறீங்க, அப்புறம் என்னத்துக்கு அப்படி அழுதிங்க. திமுகவை வச்சு அப்ரோச் நடந்துட்டு இருந்தது அப்படின்னு சொன்ன திருமாவளவன் என்ன மாறுறாரு அப்படின்னா, அதுக்கப்புறம்
ஒரு சோர்ஸ், ரிலையபிள் சோர்ஸ் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக அதிமுகவை சொல்றாரு. அதிமுக தரப்புல இருந்து கடைசி நிமிடம் வரைக்கும், அதாவது தாவேக்காவுக்கு ஆதரவு கடிதம் அப்படிங்கிறத கொடுத்துட்டா திருமாவளவன். ஆனா பிரஸ் மீட் மட்டும் இன்னும் பிரஸ் மீட்ல மட்டும் சொல்லாம இருந்தாராம். அந்த நேரத்துல கூட பிரஸ் மீட்ல வந்து பிரஸ் மீட் கொடுக்கறதுக்கு வந்துட்டு இருக்காராம். வந்து இறங்க போற நேரத்துல கூட போன் பண்ணி பேசி இதை மாதிரி நாங்க வந்து உங்களை சிஎம் கேண்டிடேட்டா அறிவிக்கிறோம், நம்ம இதை மாதிரி கூட்டணியில் சேர்ந்து இதை மாதிரி ஒரு ஆட்சி அமைக்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. இல்ல திமுக அதிமுக நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ஆட்சியை உருவாக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக மேல அந்த குற்றச்சாட்டு அப்படிங்கறத ரொம்ப அழுத்தமா அதிமுக திமுக தான் உங்க எதிரி அப்படிங்கிறத மறந்துட்டு இந்த தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த திருமாவளவன் இங்க பதிவு பண்றாரு. என்னத்துக்காகப்பா, நீ ஆரம்பத்திலே சொன்னீல திமுக சொல்லி தான் இதை செஞ்சிருப்பாரு, திமுக அஜெண்டாவுக்கு தான் இப்ப திருமாவளவன் வேலை செஞ்சிருப்பாரு அப்படின்னு சொன்னீல. என்ன காரணத்துக்காக அப்படி செஞ்சிருப்பாரு அப்படின்னா, அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி ஆல்ரெடி சண்டை போட்டு இருக்காங்க, ஆல்ரெடி பிரச்சனையில இருக்காங்க. அப்படிங்கிறப்போ திருமாவளவன் மாதிரி ஒரு நபர், நடுநிலையான நபர் அப்படின்னு பார்க்கப்படுறாருல, ஸோ அவரு வந்து சிவி சண்முகம் சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி வந்து திமுக கூட கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்க ட்ரை பண்ணாரு அப்படின்னு. அதை எல்லா தொண்டர்களும் நம்பி இருப்பாங்களா அப்படின்னா நம்பியிருக்க மாட்டாங்க. ஏன்னா கட்சிக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறனால அப்படி சொல்றாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா திருமாவளவன் மாதிரி ஒரு நபர் வந்து இதை மாதிரி நடந்தது அப்படிங்கிறத சொன்னா எல்லாரும் நம்புவாங்க. இதை அப்படி நம்ப ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா என்னது, நம்ம தலைமையே இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்க அதிமுக தொடங்கப்பட்டது, எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை தொடங்கினதே திமுகவை எதிர்த்து தான். ஆனா அவங்க கூட சேர்ந்தே இவங்க ஆட்சி அமைக்க முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற எண்ணம் தொண்டர்களுக்கு வருது அப்படின்னா அதுக்கப்புறம் அப்படியே எல்லாருமே டைல்யூட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அதிமுக அப்படிங்கிற ஒரு பிடிப்பு இருக்காது. அந்த பிடிப்பு குறைய அந்த கட்சி அப்படிங்கிறது உடஞ்சு ஒண்ணும் இல்லாம போயிடும். ஒருத்தவன் பலவீனமா இருக்கிற நேரத்துல இன்னும் சேர்த்து 2 அடி அடிச்சோம்னா சுத்தமா ஒண்ணுமே இல்லாம போயிடுவான்ல. சோ அப்படிதான் அதிமுகக்குள்ள சண்டை போயிட்டு இருக்கப்போ திருமாவளவனை வச்சு அதிமுக வந்து இதை மாதிரி ஒரு முயற்சியை மேற்கொண்டாங்க, திமுக கூட சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சியை மேற்கொண்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வச்சா இன்னும் அந்த கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் இப்ப ஆல்ரெடி நிறைய பேர் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே நான் அதிமுக விட்டு விலகுறேன், நான் இங்க டிராவல் பண்ண விரும்பல அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த நேரத்துல இதை புஷ் பண்ணி பலவீனமா ஆயிட்டு இருக்க அதிமுகவை இன்னும் பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிற முயற்சி, திமுகவோட முயற்சியில அவங்களுடைய அஜெண்டாவில் இப்ப திருமாவளவன் வந்து வேலை செஞ்சிருக்காரு. ஏன்பா அதிமுக இல்லாம போனா திமுகவுக்கு என்ன அப்படின்னா, திமுகவுக்கு எப்பொழுதுமே 3 கட்சி இருக்கிற ஒரு மாநிலம் அப்படிங்கிறது செட்டே ஆகாதுங்க. ஏன் அப்படின்னா 3 கட்சி இருந்தது அப்படின்னா திமுக ஓரம் வச்சுட்டு மக்கள் மற்ற 2 கட்சியும் மாத்தி 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 ஆட்சிக்கு கொண்டு வந்துருவாங்க. அதனாலதான் திமுகவால 2வது முறை இது வரைக்கும் ஆட்சிக்கு வர முடியாததுக்கு காரணமே என்ன அப்படின்னா, அவங்க இங்க வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சு மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுத்துலாம் ஆட்சியை பிடிக்கவே முடியாது. இன்னொரு ஆட்சி மேல கோபம் வந்து வேற வழியே இல்லாம திமுகவுக்கு ஓட்டு போட்டு திமுக மக்கள் வந்து ஆட்சியில தேர்ந்தெடுத்தா மட்டும்தான் திமுகவால ஆட்சிக்கு வர முடியும் அப்படிங்கிறது திமுகவுக்கு நல்லாவே தெரியும். அதை வச்சுதான் 50 வருஷமா உருட்டிட்டு இருந்துட்டாங்க. ஒண்ணு அதிமுக இல்ல திமுக, வேற வழியே இல்லாம தான் இங்க நிறைய முறை வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. அப்படி இருக்கப்போ இங்க 3 கட்சி பெரிய கட்சியா வந்துருச்சு. ஒண்ணு அதிமுக இருக்காங்க, ஒன்னு திமுக இருக்காங்க, ஒன்னு தமிழக வெற்றி கழகம் இருக்காங்க அப்படின்னு 3 பெரிய கட்சிகள் இங்க உருவாயிடுச்சு அப்படின்னா இங்க கேம்குள்ள திமுகவை மக்கள் கொண்டு வரவே மாட்டாங்க. ஏன்னா இவங்க என்னைக்கும் நல்லது செய்ய போறதும் கிடையாது, நல்லபடியா கட்சியை நடத்த போறதும் கிடையாது. அப்படிங்கிறப்போ ஒன்னு தமிழக வெற்றி கழகம் ஆப்ஷனா பிடிக்கலையா, இவங்க ஆட்சி சரியில்லையா, மக்கள் அடுத்தபடியா அதிமுகவுக்கு போவாங்க. இல்ல அதிமுக சரியில்லையா பிடிக்கலையா, அடுத்தபடியா தமிழக வெற்றி கழகத்துக்கு போவாங்க. இந்த கேம் வந்து திமுகவுக்கு தெரியும்ல. சோ அப்படி இருக்கப்போ நம்மளால ஆட்சிக்கே வர முடியாது. ஒருவேளை இங்க அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியே இல்ல, ரொம்ப ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு, ஒரு செகண்டரி ஃபோர்ஸா போயிடுச்சு, ஒரு சின்ன மார்ஜினுக்குள்ள சுருங்கிடுச்சு அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் இருக்கட்டுமே, எம்ஜிஆர் இருந்த மாதிரி 5 வருஷம் இருக்கட்டும், இல்ல 10 வருஷம் கூட இருக்கட்டுமே. ஆனா மக்களுக்கு ஒரு கோவம் வரும்ல, 10 வருஷம் ஆச்சுன்னா ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வரும்ல, அடுத்து இங்க தானே போட்டு ஆகணும், இங்க திமுகவுக்கு தானே போட்டு ஆகணும், உதயநிதியை தானே சிஎம்மா தேர்ந்தெடுத்து ஆகணும் அப்படிங்கிற சூழல் உருவாயிடும்ல. 2 ஆப்ஷன் அப்படின்னு இருக்கப்போ ஒரு ஆப்ஷனை தொட்டு பார்த்துட்டு முடியாதப்போ திமுக அப்படிங்கிற ஆப்ஷனை மக்கள் தொடுவாங்க, நாமளும் சிஎம் ஆயிடலாம் அப்படிங்கிறது ஒரு எண்ணம் திமுகவுக்கு. அதை தான் கடந்த காலங்களில் அவங்க செஞ்சிருக்காங்க. அதே எண்ணத்துல இப்போ அதிமுக ஒரு பலவீனமா இருக்காங்க. இந்த டைம்ல நம்ம அவங்க வந்து முடிச்சு விட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இங்க டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் செட் ஆயிடும். ஸோ அதிமுக சைலண்ட் பண்ணப்பட்டு விடுவாங்க அப்படிங்கிறது தான் திமுகவோட எண்ணம். ஸோ அந்த அடிப்படையில தான் இவங்க பர்சனலா பேசின விஷயங்கள்,
இவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே இருக்குல்ல. சோ அந்த விஷயத்தெல்லாம் கொண்டாந்து திருமாவளவன் மூலமா இப்போ வெளியில சொல்றாங்க. திருமாவளவன் சொன்னாராம், இவங்க 2 பேரும் கூட்டணி வச்சா இவங்க இந்த கட்சிகளோட எதிர்காலமே இல்லாம போயிடும் அப்படின்னு அக்கறையில சொன்னாராம். எனக்கு சிஎம் பதவி கூட வேணாங்க, ஆனா திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சா கட்சிகளுடைய எதிர்காலமே இல்லாம போயிடும் அப்படின்னு திருமாவளவன் சொன்னாராம். அப்படி சிஎம் பதவியே வேணான்னு சொன்ன திருமாவளவன் இப்ப என்னத்துக்கு இந்த விஷயத்தை வந்து வெளியில சொல்றாரு? அப்போ அது நடந்திருந்தா எதிர்காலம் இல்லாம போயிடும் அப்படின்னு சொன்னார்ல, இதை சொல்றதுனால இந்த கட்சிகளுக்கு எதிர்காலம் இல்லாம போயிடும் அப்படின்னு திருமாவளவனுக்கு தெரியாதா? தெரியும்ல. சோ இந்த இன்டர்வியூ அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் செட்டப். அதிமுகவை இன்னும் பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக திமுக எடுத்த ஒரு முயற்சி. சோ இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தாவது அதிமுக காரங்க கொஞ்சம் திருந்தணும், கட்சியே இல்லாம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக எந்த அளவுக்கு வேலை செய்யறாங்க, திருமாவளவனை இன்டர்வியூ கொடுக்க வச்சு அதுல அடிக்க வைக்கிறாங்க அப்படிங்கறத அதிமுக காரங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுனா கட்சி வந்து கட்சிக்கு எதிர்காலம் இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு ஒரு நல்ல நடவடிக்கையா எடுக்கணும். இப்படியே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா திமுக ஆசை அப்படிங்கிறது நிறைவேறிடும். அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வச்சுக்கிறேன். நீங்க விசிகாவை மட்டும் என்னைக்குமே நம்பிடாதீங்க. ஆட்சிக்கே ஆபத்தா வந்து முடியும். இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.